முன்பொரு காலத்தில் உத்தானபாதன் என்ற வலிமை மிக்க ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவி சுனீதி, இளைய மனைவி சுருச்சி. சுருச்சி அழகு மிகுந்தவள். அதனாலேயே ராஜா பெரும்பாலும் அவளுடனே இருந்து வந்தார். சுனீதிக்கு ஒரு மகன் துருவன், சுருச்சிக்கு ஒரு மகன் உத்தமன். இருவரும் சிறுவர்களாக இருந்ததால் அரசனின் மனப்போக்கை அறியவில்லை. ஒரு நாள் ராஜா உத்தமனை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தார். அதை கண்ட துருவனும் ஓடி வந்து தானும் மடியில் ஏற ஆசைப்பட்டான். ஆனால் அருகில் சுருச்சி இருந்ததால் அவளை பார்த்து பயந்து ராஜா துருவனை மடியில் ஏற்றிக் கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் கர்வம் மற்றும் பொறாமை மிகுந்த சுருச்சி துருவனை பார்த்து, குழந்தாய், நீ அரசகுமாரனாயிருந்தாலும் என் வயிற்றில் பிறக்காததினால் அரசனின் ஆசனத்தில் ஏற முடியாது. அப்படி ஏற விரும்பினால் பகவானை தவத்தினால் ஆராதித்து என் வயிற்றில் நீ பிறந்தால் அரசனின் ஆசனத்தில் ஏறலாம். இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட துருவன் மனம் தாங்காமல் அழுது தன் தாயிடம் ஓடினான். தாயான சுனீதி துயரத்தில் வாடும் தன் மகனை தழுவிக்கொண்டு மிகவும் வருந்தினாள். துருவன் நடந்ததை நினைத்து மிகவும் வருந்தி தைரியம் இழந்து புலம்பினான். குழந்தாய், பிறருக்கு கெடுதலை கருதாதே. பிறருக்கு தீங்கிழைத்தால் அது தனக்கே வரும். சுருச்சி கூறியபடியே நீ தவத்தினால் பகவானை ஆராதித்து மிகவும் உயர்ந்த பதவியை அடைவாய். எந்த பகவானை எல்லோராலும் தேடப்படும் மகாலட்சுமி தேவியே தாமரையை பிடித்துக் கொண்டு தேடுகிறாளோ அந்த தாமரை கண்ணனான பகவானே உனக்கு எல்லாவிதமான நன்மைகளும் செய்வார். இதை கேட்ட துருவன் மன உறுதியுடன் ராஜ்யத்தை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்று தவம் செய்ய தீர்மானித்தான். காட்டுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாரதர் அவனுடைய விருப்பத்தை அறிந்து அவனுக்கு அனுகிரகம் செய்ய எண்ணி அவன் அருகில் வந்து தனது கையை அவன் தலையில் வைத்துக் கொண்டு கூறினான். சிறுவனே, அவமானம் சன்மானம் என்னும் வேற்றுமை உணர்ச்சி இருக்கிறது என்பதையே நீ அறியவில்லை. நீ விளையாட்டு பிள்ளையாதலால் பகவானை தியானம் செய்து தவம் செய்வதெல்லாம் சுலபமல்ல. ஆகையால் நீ திரும்பிச் செல். பற்றற்ற முனிவர்களும் பல பிறவிகளில் தவம் செய்து தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல காலம் வரும்போது முயற்சிப்பாய். உடனே துருவன் நாரதரை பணிந்து, சுவாமியே, என் முன்னோர்களும் அடைய முடியாத உயர்ந்த இடத்தை நான் அடைய விரும்புகிறேன். எனக்கு நீங்கள்தான் நல்வழியை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனது உறுதியை அறிந்த நாரதர் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு பகவானின் பெருமையையும் குணங்களையும் அழகையும் வர்ணித்து அவனுக்கு தியானம் செய்யும் விதத்தையும் மிக உயர்ந்த மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா என்ற ரகசியமான மந்திரத்தை உபதேசித்தார். நீ மனதை பகவானிடத்திலேயே ஒருமனதாக நிலைநிறுத்த வேண்டும். இங்கிருந்து மதுவனம் செல். அங்கிருக்கும் யமுனை கரை பகவானின் திருவடிபட்டதால் புனிதமானது. அங்கேயே சென்று உன் தவத்தை மேற்கொள். துருவனின் உடல், பேச்சு, மனது மூன்றும் பகவானிடம் ஈடுபடும்படி அனுகிரகம் செய்தார். உடனே துருவன் அவர் சொன்னபடியே மதுவனம் சென்று பகவானுடைய உருவத்தை மனதில் நிலைநிறுத்தி தியானம் செய்தான். முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை தவம் கலைத்து பழங்களை அருந்தினான். அடுத்த மாதம் 6 நாட்களுக்கு ஒரு முறை இலை சருகுகளை தின்று பகவானை பூஜித்தான். 4ஆம் மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே சுவாசித்து தியானம் செய்தான். 5ஆம் மாதம் வந்ததும் துருவன் ஒற்றை காலால் தூண் போல அசையாமல் நின்றான். அப்போது அவன் மூச்சையும் அடக்கி தியானம் செய்ததால் தேவர்கள் எல்லோரும் மூச்சு திணறி பகவானை சரணடைய வந்தனர். பகவான் அவர்களுக்கு அபயமளித்து சமாதானம் செய்தார். பிறகு துருவனை காண ஆவலுடன் கருடன் மீதேறி பகவான் மதுவனம் வந்தார். அந்த துருவன் தன் எதிரில் நிற்கும் பகவானையும் பார்க்கவில்லை. உள்ளத்தில் ஒளி வீசும் பகவானையே அனுபவித்துக் கொண்டிருந்தான். பகவான் அவன் இதயத்திலிருந்து மறைந்தார். உடனே கண்களை திறந்த துருவன் அதே பகவான் எதிரில் நிற்பதைக் கண்டு மிகவும் வியப்படைந்து அவரை நமஸ்கரித்தான். சிறு குழந்தையாய் இருப்பதனால் அவனால் பேச முடியவில்லை. அவனுடைய பக்திக்கு வசப்பட்ட பகவான் அவனுடைய கன்னத்தை தன்னுடைய சங்கினால் தடவினார். உடனே துருவன் பக்தி பரவசத்துடன் பகவானை துதி செய்தான். எந்த பகவான் எனக்குள் புகுந்து என்னை தனது தேஜஸினால் ஆட்டுவிக்கிறாரோ அந்த பரமபுருஷனுக்கு நமஸ்காரம். எனக்கு தங்களுடைய சிறந்த கதைகளாகிய அமிர்தத்தை சொல்லும் மகான்களுடைய கூட்டுறவே வேண்டும். அதை பருகியே நான் சுலபமாக சம்சாரத்தை கடந்து விடுவேன். இவ்வாறு 12 ஸ்லோகங்களினால் பகவானை போற்றினான். பகவான் மிகவும் சந்தோஷமடைந்து, ராஜகுமாரா, நான் உனக்கு அரிதான நட்சத்திர பதவியை அளிக்கிறேன். இப்போதே நீ உன் நாட்டிற்கு திரும்ப செல். உன் தந்தை உட்பட அனைவருமே இனி உன்னை நேசிப்பார்கள். வருங்காலத்தில் நீ மிக பெரும் அரசனாகி மக்களுக்கு மிக நல்ல ஆட்சியை அளிப்பாய். உன் காலத்திற்கு பிறகு நீ உன் பேரிலேயே வானில் ஒளி வீசும் நட்சத்திரமாக ஒளிருவாய். அனைத்து கிரகங்களும் சப்த ரிஷிகளும் உன்னை சுற்றி வருவார்கள். உனக்கு மங்களம் ஏற்படட்டும் என்று கூறி அவன் பார்த்திருக்கும் போதே பகவான் மறைந்தான். பிறகு துருவன் தன் நகருக்கு வந்தான். ஊரில் உள்ளோர்களும் அரசனும் ராணிகளும் மிகவும் சிறப்பாக வரவேற்று சந்தோஷமடைந்தார்கள்.
நாடே விழாக்கோலம் பூண்டு கோலாகலமாக இருந்தது. ராஜாவான உத்தானபாதன் துருவனை கண்டவுடன் விரைந்து வந்து துருவனை கட்டி அணைத்து மிகவும் அன்பாக பார்த்து கொண்டார்.